ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜோடு வந்திருக்கேங்க. ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு டிப்ஸு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்களாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களாக இருக்கலாம், உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, நிறைய சகோதரிகளுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்க, மண்புழு உரம் எப்படி வாங்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, இதுதாங்க அவங்களுடைய சந்தேகமே. மண்புழு உரம் வாங்கினீங்க அப்படின்னாக்க பொலன்னு ரவை மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து நம்ம போடுறத பார்த்துருக்கேன் கார்டனில். தயவு செஞ்சு அதில் எந்த சத்தும் இருக்காது, வாங்காதீங்க. சும்மா மண் விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான். அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, புட்டுக்கு மாவு பிசைவீங்க தெரியுமா, இப்படி கையில் அப்படி பிடிச்ச உடனே இறுகும், அப்புறம் கீழே விழும் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க நல்ல ஒரு மண்புழு உரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சமாக ஈரப்பதம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கண்டிப்பாக மண்புழுக்கள் அதில் இருக்கணுங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மண்புழுக்கள் இருக்கிற மாதிரி தான் நான் வாங்குகிறேன். 50 கிலோ சாக்கில் தான் கொடுப்பாங்க, 25 கிலோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 கிலோ வந்து 11 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 50 கிலோவாக வாங்கும்போது அந்த ரேட்டில் கொடுக்காங்க. நம்ம தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னாக்க 17 ரூபா அந்த ரேட்டில் கொடுக்குறாங்கங்க. ஸோ நான் வந்து 100 கிலோ எனக்கு ஆகும். ஸோ மந்த்லி 100 கிலோ வாங்கிடுவேன். மொத்தமாக 50 கிலோவா. அது உள்ளே அப்படி ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்பா மண்புழுக்கள் அடி ஒரு தொட்டியில் அப்படி அள்ளி போட்டோன்னா ஒரு 10 மண்புழு அந்த ஒரு தொட்டிக்கு போடுறதுல வந்து கிடைக்குங்க. அவ்வளோ மண்புழுக்கள் அதில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி மண்புழுக்கள் நிறைய இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னாக்க, அது பெருகி நம்முடைய தோட்டத்தை நல்லா வந்து அழகாக பொலன்னு மண்ணை நல்லா செழுமையாக சூப்பராக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடுறதுக்கு பாருங்கள். சரி, நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ எனக்கெல்லாம் வந்து 100 கிலோ வாங்கினேன்னா நான் ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்டாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தேவைப்படும் போது தான் நான் வாங்குவேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன், எப்படி பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நிழலில் தான் வைக்கணும். மழையிலையோ வெயில்லையோ கண்டிப்பாக வந்து மண்புழு உரத்தை வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போஸ் காஞ்ச மாதிரி இருக்குது, நல்லா டைட்டாக கட்டி தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஈரப்பதம் போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும், ஊற்றி விடக்கூடாதுங்க. சில பேர் வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது, தெளித்தா வம்பா போயிடும். கண்டிப்பாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த செடி அந்த மண்புழுக்கள் வந்து அதில் இல்லாமல் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செறிவூட்டின மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு மண்புழு உரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும், நிழலில் இருக்கணும், மழையில் இருக்கக்கூடாது, தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே இருக்கும். 1 இயருக்கு கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம், எதுவுமே ஆகாதுங்க. ஸோ மண்புழு உரத்தை எப்படி வாங்கணும், எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆட்டுச்சாணம் போடுறோம் பார்த்தீங்களா. எனக்கு வந்து நிறைய தொட்டிகள் இருக்கிறனால நான் வந்து தோண்டி அடியில் போடுறதுக்கு முடிய மாட்டேங்க. அதனால் மேலே தான் ஆட்டுச்சாணம் போடுறேன். ஸோ தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த ஆட்டுச்சாணத்தினுடைய சத்துக்கள் போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் மண்புழு உரத்தை வாங்குறப்ப இப்படி மேலே அப்படி மெல்ல ஃபுல்லாக எல்லா பக்கமும் இப்படி தூவி விட்டுருவேங்க. அப்படி தூவி விடும்போது என்ன ஆகும்னா, அது மண் மாதிரி ஆக்ட் ஆகி கீழே உள்ள அந்த சாணத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மக்க வச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மண்புழுக்களும் உள்ளே போய் அந்த மண்புழு உரத்தினுடைய சத்துக்களையும் தண்ணி எடுத்துக்கும். மண்புழுக்களும் மேலே போய் கீழே வந்து கடைசி அந்த மண்ணை வந்து அடி போலன்னு அழகாக ஆக்கி நம்முடைய தொட்டி மண்ணை நல்லா வச்சுருக்கோங்க. ஸோ இதுதான் மண்புழு உரத்தினுடைய
தன்மை இப்படி தான் பாதுகாக்கணும். ஸோ நீங்களும் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மண்புழு உரம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மண்புழுக்களோடு வாங்குங்க. புட்டு பதத்தில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய தோட்டம் வந்து செழுமையாக எப்படி நான் சூப்பராக அறுவடை பண்ணி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி கூட கத்திரிக்காய் கிச்சடி இட்லிங்க. ஸோ கத்திரிக்காய் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் போர்த்தா. ஸோ ஒரே கத்திரிக்காயில் என்னென்ன புது புது டிஷ்ஷெல்லாம் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய அறுவடை வேணும் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லோரும் போடுறாங்க நானும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மண்புழு உரத்தை ரவை மதத்தில் வாங்கி போட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.